என்ன மேல் சாதி கீழ் சாதின்னு. வணக்கம் மக்களே, நான் உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நான் என்ன பேச வந்திருக்கிறேன்னா, நான் என்னுடைய யூடியூப் சேனலில் நோ கேஸ்ட், ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம், ஆல் ஆர் ஈக்குவல் அப்படின்னு ஒரு ஹெட்லைன் போட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அதில் கார்த்திகான்ட்டு ஒருத்தங்க கமெண்ட்ல என்ன கேட்டிருந்தாங்கன்னா, மேல் சாதி கீழ் சாதின்னு சொல்றது பிடிக்கல, நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கன்னு என்கிட்ட சொல்ல கேட்டிருக்காங்க. நான் என்ன நினைச்சேன்னா, இதை பத்தி கமெண்ட்ல ரிப்ளை பண்றதை விட ஒரு வீடியோவா போட்டா அது நிறைய பேருக்கு சென்று சேர்ந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும்னு இந்த வீடியோவை போடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சாதியை அடியோடு ஒழிக்கணும்னா அது நம்ம கையில மட்டும் இல்லைங்க. ஸ்கூல், சொசைட்டி, கவர்மெண்ட் எல்லாரும் சேர்ந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தாதான் அது ஒழிக்க முடியும். எப்படின்னா, முதல்ல நம்ம குழந்தைங்க கிட்ட சாதியை பத்தி பேசவே கூடாது. ரெண்டாவது, நம்ம குழந்தைங்களை ஸ்கூல்ல அட்மிஷன் போடும்போது கேஸ்ட் அப்படின்னு ஒரு தேவையில்லாத ஆணி ஒரு காலம் இருக்கும். என்ன கேட்டா அந்த காலத்தையே ரிமூவ் பண்ணணும். அந்த ஐடென்டிஃபிகேஷன் நம்ம குழந்தைங்களுக்கு தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் மூணாவது என்னன்னா, அதே பிள்ளைகள் படித்து வளர்ந்தவுடன் ரிசர்வேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. நான் அதுவும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் டேலண்ட் இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கொடுக்கணும். ரிசர்வேஷன் அப்புறம் ஜென்ரேஷன் வைஸ், அதாவது அப்பாவோட வேலை மகனுக்கு அப்படின்னு கொடுக்கக்கூடாது. மாறாக கவர்மெண்ட் என்ன செய்யலாம்னா, பிரைவேட் ஸ்கூல்ஸை அடியோடு ஒழித்து அரசு பள்ளியின் கல்வித்தரத்தை உயர்த்தி அனைவருக்கும் ஒரே கல்வி என்ற முறையை கொண்டு வந்து பயில வைத்து அதன் அடிப்படையில் வேலை கொடுக்க வேண்டும். அப்புறம் என்னங்க, சாதியே இல்லைங்கிறப்ப என்னங்க மேல் சாதி கீழ் சாதி? நன்றி.